எல்லாருக்கும் வணக்கங்க. எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கண்ணம்மாஸ் விலாகில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, உழவர் சந்தையிலேருந்து என்ன வாங்கிட்டு வந்திருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. நெல்லிக்காய் 1/2 கிலோ, மலை நெல்லிக்காய் 1/2 கிலோ 30 ரூபா. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்கள். கப்பக்கிழங்கு 1 கிலோ, நல்லா ஃப்ரெஷ்ஷான கிழங்கா இருக்கும். ஒவ்வொரு ஊரில் ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. குச்சி கிழங்குன்னு சொல்லுவாங்க, நாங்கள் கப்பக்கிழங்குன்னு தான் சொல்லுவோங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தா உடம்புல இப்படியெல்லாம் மாற்றம் வருமானு எனக்கு தெரியல. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். எனக்கு எந்த மாதிரி பிரச்சனை ஆச்சுன்னு சொல்கிறேன். சுண்டைக்காய், பச்சை சுண்டைக்காய் 1/4 கிலோ 20 ரூபாங்க. உங்கள் ஊரில் என்ன விலைன்னு சொல்லுங்கள். இப்போ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்துச்சு. சுண்டைக்காய் வாரத்துக்கு ஒரு நாளாவது எடுத்துக்கோங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கசப்பே இல்லாமல் நல்லா இருந்துச்சு காய். ஒரு சிலர் பார்த்திங்கன்னா, அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு கழுவிட்டு தட்டி கழுவிட்டு வைப்பாங்க. அந்த மாதிரியெல்லாம் செய்யக்கூடாது. அந்த விதையில தான் சத்தே இருக்குது. அந்த விதையில எடுக்காமல் அப்படியே வைங்க. இது பார்த்திங்கன்னா, மணத்தக்காளி கீரை காய். இதுவுமே 20 ரூபா தாங்க. இதுவுமே வாரத்துக்கு ஒரு நாள் எடுத்துக்கோங்க, ரொம்ப நல்லது. அந்த கீரையில் அந்த காய் இருக்கும் பார்த்திங்களா, அந்த காய் கொஞ்சமாக தான். இதில் 100 கிராம் 150 கிராம் தான் இருக்கும். 20 ரூபா. இது எல்லாமே எடுத்து வைக்கலாமே. இந்த டப்பா பார்த்திங்கன்னா, ட்ரெஸ் வாங்கினதுக்கு ஃப்ரீயாக கொடுத்தாங்க. ரொம்ப நாளாக ஆச்சுங்க. சரி எல்லாமே போட்டு வைக்கலாம் அப்படின்றதுக்காக எடுத்து கழுவி போடலாமேன்னு எடுத்தேன். 4 டப்பா இருக்குது, உள்ள அடுக்கடுக்காக இருக்குது பாருங்கள். நல்லா இருந்துச்சு. ஆனால் லேசாக தான் இருந்துச்சு. ஃப்ரீயாக கொடுக்குறது அப்படி தானே கொடுப்பாங்க, நல்ல டப்பாவாக கொடுப்பாங்க. நான் பார்த்திங்கன்னா, ஃப்ரிட்ஜில் வைக்கிறதுக்கு விலை கொடுத்தெல்லாம் டப்பா அதுன்னு அழகுப்படுத்தணும்னு நினைக்க மாட்டேங்க. இருக்கிறத வச்சு நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிடுவேன். இந்த ஸ்வீட் பாக்ஸ் எல்லாம் வாங்குவோம் பார்த்திங்களா, அந்த பாக்ஸில் கொத்தமல்லி தழை, புதினா தழை, கருவேப்பிலை, பச்சை மிளகா, இஞ்சி அது எல்லாம் போட்டு வச்சுக்கிடுவேன். இந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுத்தாங்கன்னா அந்த மாதிரி டப்பாவை ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிடுவேன். வசந்தன் கோல இந்த ஃப்ரிட்ஜு இதெல்லாம் வாங்கினதுக்கு டப்பா ஒரு டப்பா கொடுத்தாங்க. அதையும் வச்சுக்கிட்டேன் பாருங்கள். அந்த மாதிரி ஃப்ரீயாக கொடுக்குறது தான் பார்த்திங்கன்னா வச்சுக்கிறது. மற்றபடியெல்லாம் விலை கொடுத்து நம்ம ஃப்ரிட்ஜில் ஆர்கனைஸ் பண்ணணும் அப்படி இப்படின்லாம் நான் செலவு பண்ண மாட்டேன் அதிகமாக. இப்போ அதெல்லாம் கழுவி தொடச்சிட்டு காய் எல்லாமே போட்டு வச்சுக்கிடலாம். எனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறேன் பாருங்கள். இந்த ஜூஸ் பார்த்திங்கன்னா, டெய்லி 1ஆந்தேதியிலேருந்து டெய்லியுமே குடிச்சிட்டு வரேங்க. ஒரு டம்ளர். நெல்லிக்காயில் என்ன போடுவேன்னா, இஞ்சி ஒரு துண்டு, கருவேப்பிலை, புதினா, கொஞ்சம் உப்பு, நெல்லிக்காயை கட் பண்ணி ஜூஸ் அடித்து டெய்லி ஒரு டம்ளர் காலையில் குடிக்கும்போது நல்லா இருக்குங்க. வெறும் வயிற்றில் தான் குடிப்பேன். வெறும் வயிற்றில் குடித்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழிச்சு, அதுக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா டாய்லெட்டெல்லாம் போயிடுவேன். போயிட்டு போனாலுமேவும் இந்த ஜூஸ் குடித்து 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் கழித்து அப்படியே வயிற்றை கலைக்கிறது பாருங்கள். வயிற்றை கலைக்கி அப்படியே லூஸ் மோஷன் மாதிரி ரெகுலராக போய்கிட்டு தான் இருக்குது. நான் நினச்சேன் இந்த இஞ்சி போடுறனால ஒரு அந்த காட்டமாக இருக்கிறனால அந்த மாதிரி போகுதா என்னன்னா, அந்த இஞ்சியுமே போடாமல், இஞ்சி அந்த கருவேப்பிலை புதினா எதுவுமே போடாமல் கூட குடிச்சு பார்த்துட்டேன். அதுவுமே பார்த்திங்கன்னா, அப்படி குடிச்சுமே எனக்கு அந்த மாதிரி தான் போய்கிட்டு தான் இருக்குது. ஒரு நாளைக்கு ஒரு டைம் போகும், ஒரு சில நாளைக்கு பார்த்திங்கன்னா 2 டைம் 3 டைம் கூட அந்த மாதிரி வயிற்றை கலக்கி போகும். அது என்ன பிரச்சனை, என்னோடய வயிற்றில் தான் பிரச்சனை இருக்கா என்னன்னு எனக்கு தெரியல. தெரிஞ்சால் சொல்லுங்கள். ஆனால் குடிச்சு நல்லாயிருக்கும், உடம்புக்கு நல்லா டயர்ட்னஸ் இல்லாமல் நல்லா இருக்குது. எங்கள் மாமாவுக்குமே டெய்லி ஒரு டம்ளர் கொடுத்துக்கிட்டு தான் இருக்கேன். அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் எனக்கு தான் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குதுன்னு நினைக்கிறேன். என்னோடய உடம்புல எதிர்ப்பு சக்தி இல்லாமல் இருக்கா என்னன்னு எனக்கு சரியாக தெரியல. ஆனால் ரெகுலராக இந்த மாதிரி தாங்க நடந்துக்கிட்டு இருக்குது. இன்றைக்கி 24 நாள் தொடர்ந்து குடிச்சிக்கிட்டு தான் இருக்கேன். தொடர்ந்து இதே மாதிரி தான் இருக்குது. போன வாரம் வெளியில் போக வேண்டிய சூழ்நிலை, ஆண்டி வீட்டு வரைக்கும். அப்போ பார்த்திங்கன்னா, அன்றைக்கி ஜூஸ் குடித்ததே 7 மணிக்கு மேலே தான் குடித்தேன். குடிச்சிட்டு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ வயிற்றுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை, நல்லா தான் இருந்துச்சு. சரி வயிறு எதுவுமே செய்யலை, இல்லை நல்லா இருக்குது அப்படின்னு கிளம்பியாச்சுங்க. கிளம்போது சும்மா 1 டம்ளர் மட்டும் கம்பு கூழ் இருக்குது பார்த்திங்களா, கம்பங்கூழ் 1 டம்ளர் மட்டும் குடிச்சிட்டு சாப்பிடாம அதை மட்டும் குடிச்சிட்டு கிளம்பிட்டேன். கிளம்பி பஸ்ஸில் கிளம்பி போகிற வரைக்குமே எந்த பிரச்சனையுமே இல்லை. போய்கிட்டு இருக்க இடையில கொஞ்சம் தூரம் போக போக அப்படியே வயிறை கலக்கிருச்சு பாருங்கள். எனக்குனாலும் பயம். இடையில இறங்குனாலுமே எங்கே போகிறது, என்ன செய்கிறது, ஒன்றும் பண்ண முடியாது. பஸ்லேயுமே போயிட்டால் ரொம்ப அசிங்கமாக போயிடும். என்ன பண்ணுறது, மனித வாழ்க்கையில் பாருங்கள் எதுவுமே நிச்சயம் இல்லைங்க. எப்போ என்ன வேணும்னா நடக்கலாம். நான் இன்றைக்கி எதிர்பார்க்கவே இல்லை அந்த மாதிரி. அப்போ கிளம்பி போய்கிட்டு இருக்கும்போதே சாமியெல்லாம் கும்பிட்றேன், கடவுளே ஆண்டி வீட்டு போக வரைக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு
அப்படியே வந்தாலும் என்னால் ஒன்றும் பண்ண முடியாது. என்ன பண்ணுறது, பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போதே அந்த மாதிரி லூஸ் மோஷன் போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது, வேறு வழி இல்லை. அப்புறம் பயந்துக்கிட்டே இருக்க கடவுளேன்னு சாமியை கும்பிட்டு போக அப்படியே ஆண்டிபட்டி வரமே அங்கே பப்ளிக் டாய்லெட் இருந்துச்சுங்க, ஆண்டிபட்டி பஸ் ஸ்டாண்டில். அங்கே போயிட்டு தான் மற்ற வேலையை பார்த்தேன் பாருங்க. அப்படி ஆயிடுச்சு, ரொம்ப பயமாயிருச்சு. இதே இது 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணால் சம்பவம் ஆயிருந்திருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சா லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். பாய்.